கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யா வந்து கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து கைது பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா வந்து ஃபேக்ட்ரிக்கு வராங்க. ஃபேக்ட்ரிக்கு வந்தோடனே காலைல வந்து ஒரு கம்பெனிக்காரங்க வராங்க. வந்துட்டு, மேடம் உங்கள்கிட்ட வந்து டீலிங் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி எனக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும், எனக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே, அதுக்கு இந்த டோக்கன் அட்வான்ஸாக வந்து வச்சுக்கோங்க, ஒரு 10 lakhs வந்து கொடுக்குறாங்க. இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மேடம் இது வந்து ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் தானே, வச்சுக்கோங்க, மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் டைம் மாதிரி இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது, எங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்னோடனே, சரி நாங்கள் கொடுக்குறோம், வேலை செஞ்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கார்த்தி வந்து அந்த பக்கமாக வந்து ஃபோன் பண்ணி வந்து கார்த்தி எம்டிங்கிறனால கார்த்தி கம்பெனிக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் வந்து ஃபோன் பண்ணி வந்து அவர் ஒரு கம்பெனிக்கு முதலாளிங்கிறனால அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து அறகுறையாக இவர் வந்து கேட்டுடுறாப்புல. அந்த பக்கமாக வேலை பார்க்குறவங்க ஏதோ ஐஇடி அது மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ரம்யா ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் சோதனை பண்ணுறதுக்காக ஆஃபீஸர் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து ஒவ்வொரு இடமும் விடாமல் வந்து நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆஃபீஸில் உள்ள வந்து எல்லா இடமும் பார்க்குறப்ப கரெக்டாக வந்து எடுத்துடுறாங்க அந்த 10 லட்ச ரூபா. மேடம் உங்கள் கணக்கில் வந்து எல்லாமே டேலி எல்லாமே கரெக்டாக பக்காவாக வச்சுருக்கீங்க, பட் இந்த 10 ரூபாவுக்கு மட்டும் கணக்கே இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இது வந்து ஜஸ்ட் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அது என்னங்கிறது இனிமேல் தான் அந்த ப்ராஜெக்டை பொறுத்தது தான் அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பி விட்டுறாங்க. வந்திருக்க போலீஸ் எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து யார் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து ரம்யா சத்தம் போடுறப்ப, கார்த்தி தான் எல்லா விஷயத்துக்கும் பண்ணுது, அவர் பேசிகிட்டு இருந்தது, போலீஸை வர வச்சது எல்லாமே கார்த்தி தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கே உள்ள வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரம்யா கிட்ட வந்து கார்த்தி வந்து நான் எதுவும் பண்ணலை, வேணா என் ஃபோனை எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு, என் ஃபோனில் பேசுனா வந்து ஃபோனை டெலீட் பண்ணுறதுக்கு நம்பர் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் என் விஷயம் கிடையாது, நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன்னா அந்த கம்பெனிக்கு கடைசி வரைக்கும் நேர்மையாக தான் இருக்க பார்ப்பேன், மற்றவங்க மாதிரி கோழி மூட்டி விடுறது இந்த போட்டு கொடுக்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.